முதல்ல பேசினது இளையராஜா அவர்கள் தான். அவர் என்ன சொல்லிட்டாரு, கண்ணதாசன் அவர்கள் தான் உலகத்திலே சிறந்த பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டாரு. இத வைரமுத்து அவர்கள் 100% இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்னா அவர் திருப்பியும் இளையராஜா அவர்கள் சீன்ற மாதிரி பேசியிருக்க மாட்டார். உலகத்திலே சிறந்த பாடலாசிரியர் கண்ணதாசன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓகே, அவர் பெரிய கவிஞர், அவர் அப்படிதான் உலகத்திலே சிறந்த கவிஞர் தான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வைரமுத்து அவர்களுக்கு இருந்திருந்தால், அதே மேடையில போயிட்டு நான் இவனை போட்டியா பேசுற மாதிரி நான் எம்எஸ்பி அவர்களை நான் தூக்கி வச்சு பேசுவேன், அதே சென்டென்ஸ் தான் அவர் பேசினார். சேம் வார்த்தைகளை போட்டு அதே சென்டென்ஸ் தான் பேசுறாரு. அப்போ இளையராஜா அவர்கள் பேசுறதுக்கு இவர் பதிலடி கொடுக்குறாரு அப்படிங்கிறது அந்த மேடையிலே நமக்கு தெரிஞ்சது. ஒண்ணு, நான் இருக்கும்போது இன்னொரு கவிஞரை புகழ்ந்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்பு வைரமுத்து அவர்களுக்கு இருக்கு. ரெண்டாவது, நான் இருக்கிற இடத்துல என்னை தான் புகழ்ந்து பேசணும், நீ வேற யாரையாவது புகழ்ந்து பேசினா நான் உன்னை அதுக்கு பதிலடி கொடுப்பேன் அப்படிங்கிற நினைப்பு வைரமுத்து அவர்களுக்கு இருக்கு. இது ரெண்டு இருந்ததுனால தான் அந்த மேடையில போயிட்டு உலகத்திலேயே சிறந்த இசையமைப்பாளர் எம்எஸ்வி தான், அவங்களுக்கு அப்புறம் தான் எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை முன்வச்சாரு. நீங்க நார்மலாவே பாத்தீங்கன்னா இசைஞானி அவர்கள் எம்எஸ்வி அவர்களை எப்பவுமே தூக்கி வச்சு தான் பேசுவாங்க. எம்எஸ்வி அவர்களுக்கு முன்னாடி நான் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இளையராஜா அவர்கள் பேசியிருக்காங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் நீ எம்எஸ்வியை ரொம்ப உயர்வா பேசிட்ட அப்படிங்கிறதுக்காக அவர் கோவப்பட போறதே கிடையாது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, இதுக்கப்புறம் இளையராஜா அவர்கள் பேசினாங்க.